தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேர் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு தாரு இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை தான் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்த எடுத்துரைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு தாருமே இறைவா. The cares of the world and the lure of wealth choke the word. மத்தேயு 13:22. உலகக் கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, hearing God's word involves listening to it with mind, which enlightens our will, with our heart, which cleanses our emotions, with our soul, which quickens whole being. மூன்று வகையிலே இறை வார்த்தை கேட்கப்பட வேண்டும். இறைவனின் வார்த்தையை செவிமடுப்பது நாம் முழு மனதுடனும் ஆன்மாவுடனும் கேட்பதில் அடங்கி இருக்கிறது. இறைவனின் வார்த்தை நம் விருப்பத்தை மாற்ற வல்லது, நம் உணர்வுகளை சுத்தப்படுத்தும், நம் மனதிற்கு ஒளி ஊட்ட வல்லது, நம் செயல்கள் முழுமையும் துரிதப்படுத்துகிறது. ஏதாவது நம்ம கேட்க போறோம் அப்படின்னு போகும் பொழுது வேறு வகையில் நமக்கு அனுபவம் இருக்கும். நம்ம அதை வேண்டாண்டுவோம். கடவுள்கிட்ட கேட்டாலும் சரி, இல்லை கேட்டாலும் சரி. ஒரு தடவை நான் ஐடிஐயில் இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்னது இந்த பிரச்சனைகள் தாங்க முடியலையே, போய் நம்ம பிஷப்கிட்ட சொல்லி எனக்கு முடியாது, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்க, வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு கேட்கலான்னு போயிட்டு கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. வந்து பிஷப்பு மேலே இருக்கிறாரு, வயசானவர் செல்வநாதர் தாத்தா. மேலே போகிறேன், அங்கே ஏற்கனவே 2 பேருக்கு பிரச்சனையை பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. இதை விட பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை பேசி அவர் முடிக்கிறதுக்குள்ளார அவ்வளோ பெரிய பிரச்சனை, இது என்ன தூசிக்கு சமம். அடுத்து திரும்பி வந்துட்டேன் நான். இதுதான் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இறைவனின் வார்த்தை நம் விருப்பத்தை மாற்ற வல்லது. நம்ம நினச்சிட்டு இருப்போம், கஷ்டப்பட்டு இருப்போம், இது என்ன அவ்வளோ வேதனையாக இருக்குதேன்னு. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, ஆமாம் கடவுள் சொல்லியிருக்கிறாரு. நம் உணர்வுகளை சுத்தப்படுத்தும், மனதிற்கு ஒளி ஊட்டும். பல சமயத்தில் நம் மனமானது பல கவலைகளினால் அப்படியே ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும். மனம் ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு நினைப்போம். அப்படியே தெளிந்த தண்ணீரில் தான் முகத்தை பிரதிபலிக்கும். அதே போல நம்முடைய மனம் தெளிவானால் நம் செயல்கள் முழுமையும் துரிதப்படுத்தப்படும். கிளியர் விஷன். அதான் சொல்லுவாங்க,
A leader knows the way, shows the way and goes the way. ஒரு தலைவருக்கு இதுதான் வழி என்று சின்னமாக துல்லியமாக தெரிய வேண்டும். அதை நோக்கி சுட்டிக்காட்ட வேண்டும். இதுதான் வழி. அவரும் அதில் செல்ல வேண்டும். வார்த்தை அறிபவர் மாயவருக்கு ஆளன்றி ஆவரோ, போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பு இவை பேர்த்து பெரும் துன்பம் வேறற நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றே. வார்த்தை அறிபவர் தெரியும், வார்த்தை தெரியும். மாயவருக்கு ஆளன்றி ஆவரோ, அதை தெரிந்தவர்கள் எது மாயம் எது நல்லது, பிரேமின்னு சொல்லுவாங்களே, வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, காணல் நீர்னு சொல்லுவாங்க, மிராஜ். இங்கேயும் தூரத்தில் பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா மாயை எது? ஆளன்றி ஆவர். போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பு. பிறப்பு, வளர்ப்பு, வயசாவது, பிறகு இறப்பு, இவைகளை எல்லாம் பேர்த்து பெரும் துன்பம் வேறற நீக்கி. நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு துன்பம் நீக்கப்பட வேண்டும் என்றால் அதை வேறற கட்டி எடுக்கணும்னா முளையை வேறற நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவருடைய பாத கமலத்தில் கொண்டு வர வேண்டும். தேவத்தாயினுடைய பாதத்தில் என்ன இருக்கு தெரியுமா? அரியாங்குப்பத்தில் அருமையான மாதா. அந்த மாதாவுக்கு புடவை கட்டி அந்த மாதாவுக்கு கீழ் என்ன இருக்குன்னே தெரியாது மக்களுக்கு. மாதாவுக்கு காலுக்கு கீழே பாம்பு இருக்கும். பாம்பு என்பது பசாசு, அதை நசுக்கிக் கொண்டிருப்பார், பேயை நசுக்கிக் கொண்டிருப்பார். ஆகவே வேறற நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து, அந்த பாவம் அந்த பசாசு எல்லாம் தேவத்தாய் எப்படி காலில் போட்டு நசுக்குனாங்களோ அப்படி நசுக்கி அவன் செய்யும் சேமத்தை, சேமம்னா என்ன? நலம். அந்த காலத்தில் கடிதம் எழுதுவாங்க வயதானவங்க, சேமம் சேமத்திற்கு பதில், சேமத்தை எண்ணி தெளிவுற்றே, தெளிவு பெற வேண்டும். திருவாழ்வார். எரிக் ஃப்ராம். We listen to every voice and to everybody, but not to ourselves. We are constantly exposed to the noise of opinions and ideas hammering at us from everywhere. நாம் நம்முடையதை தவிர மற்ற எல்லோருடைய குரலுக்கும் செவிசாய்க்கிறோம். நாம் பல்வேறு எண்ணங்களாலும் யுக்திகளாலும் சம்மட்டியால் அடிபடுவதை போன்று தொடர்ந்து சந்திக்க நேரிடுகிறது. நீ யோசி. ஏதாவது என்ன சொல்லுவாங்க? எல்லாத்தையும் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். எது தீர விசாரிச்சு இதுதான் சரி இதுதான் சரி அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டியா, நோ மோர் டேர்னிங் பேக். கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கலாகாது. ஆகவே இதுதான் என்னுடைய வழி என்ற வகையிலே உனக்கு உறுதிப்பாடு இருக்கணும். இந்த ஆசிலேஷன் சொல்லுவாங்க. ஆசிலேஷன் என்ன தெரியுமா? கடிகாரத்தில் இந்த பெண்டுலம் இருக்கு இல்லையா, இங்கேயும் 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 ஆடிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆசிலேஷன். இப்படியும் அப்படியும் இல்லை, இதுதான் நிரந்தரம். நான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்லை. நிலைப்பாடை நீ எடுக்க வேண்டும். Some dismiss unbelief has deafened and some dismiss blinded them to God. Unbelief has deafened and blinded them to God. விசுவாசம் இல்லாத தன்மை கடவுளுடைய குரலையும் அவருடைய தெளிவான சிந்தனையும் பார்க்க முடியாமல் நம்மை மாற்றுகிறது. சிலர் தள்ளிவிடுகின்றனர். கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கையற்றவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் உள்ளனர். வார்த்தை நம் உள்ளத்தில் இறங்க வேண்டும். அதன் சாரத்தை புரிந்து கொண்டு வாழ்பவர்களாக இருத்தல் வேண்டும். Others comfortable in sin, concern is satisfying desires. இன்னொருத்தருக்கு ஒரு ஞானி அறிவுரை கொடுத்தார். எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறார், எல்லார்கிட்டையும் கடவுள் இருக்கிறார். நீ இந்த கடவுளை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா பிறகு மீது நீ கோவப்பட மாட்டேன். அவங்கள கடவுளா, அது நமக்கும் இருக்குது அந்த தியாலஜி. தேஜன் சொல்வாரு, கிறிஸ்டோ சென்ட்ரிக், எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை பார்ப்பது. அதே இந்துக்கள் என்ன சொல்லுவாங்க? காணும் இடமெல்லாம் உன் கரிய நேரம் தெரியுதடா நந்தலாலா அப்படின்னு கிருஷ்ணனை பார்ப்பாங்க. அது அவங்க தியாலஜி. இப்ப
அதனால எல்லார்கிட்டையும் கடவுள் இருக்கணும்னு இவன் அந்த மண்டையில் ஏற்றிக்கிட்டான். எல்லாருக்கிட்டையும் கடவுள் இருக்குது. ஓகே, போகிறான். போகிற வழியில் ஒரு யானை ஒன்று வருது. அது மதம் பிடிச்ச யானையாக வருது. நம்ம ஞானி தான் சொல்லியிருக்கா எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கணும்னு. அப்போ யானையும் கடவுளாக தானே வருது அப்படின்னா, பாகன் மேலே உட்காந்துக்கிட்டு யோ எட்டப்போ 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 அப்படின்றான். நான் கடவுளை பார்க்கிறேன். யானை கிட்ட வந்துச்சு, துதிக்கையில் பிடிச்சி ஓங்கி ஒரு அடி அடிச்சுது. இவன் கடவுள்கிட்ட முறையிடுறான், எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்க சொன்னீங்களே, அந்த யானைகிட்டையும் கடவுளை தானே பார்த்தேன், யானை என்ன எப்படி பண்ணுச்சு? யானை மேலே பாகம் உட்காந்து எட்டப்போன்னு சொன்னானே, அவனுடைய வார்த்தை நீ கேட்டியா? இப்படிதான் நம்ம ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அது கடவுள் மேலே நாம் நம்பிக்கை இல்லாத தன்மையை காட்டுகிறோம். மற்றவர் பாவத்தில் சௌகரியமாகவும் தங்கள் எண்ணங்களில் திருப்தியாயிருக்க திடமாயிருக்கிறார்கள். The third performs visible signs of faith but no true love for Christ. அந்த உண்மையான விசுவாசம் இருந்தால் கூட, விசுவாசத்தின் ஈடுபாடு இருந்தால் கூட, அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாத தன்மை, ட்ரூ லவ், உண்மையான தேசம், யூதாஸ்ட் அது இல்லை. அந்த புனித வாரத்தில் என்னுடைய மறையுரையை கவனித்தீர்கள் என்றால் ஒரு பெரிய பட்டியலே இடுவேன். இத்தனை பேர் இருந்தாங்க இயேசுவிடம் நன்மை பெற்றார்கள், இத்தனை பேர் இருந்தாங்க இயேசுவின் வார்த்தையை கேட்டார்கள், இத்தனை பேர் இருந்தாங்க இயேசுவோடு உணவு அருந்தினார்கள். யூதாசும் இருந்தான், ஆனால் அவனுக்கு அந்த பாக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருள் கிடைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா நல்ல கல்லனுக்கு கிடைத்தது கூட அவனுக்கு கிடைக்கலையே. நோ ட்ரூ லவ் ஃபார் கிரைஸ்ட். மூன்றில் ஒரு பகுதி மக்கள் நம்பிக்கையுள்ளவர் போல் தோற்றமளித்தாலும் கிறிஸ்துவிற்கான உண்மையான அன்பு இல்லை. The latter, open to receive his gift of faith, deep-seated, totally trusting belief in God's words and in his love for all humanity. பிந்தியவர்கள் கடைசியாக கிறிஸ்துவில் நம்பிக்கையுடன் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வர். இறைவன் வார்த்தையிலும் மனுக்குலம் பால் அன்பிலும் முழுமையான நம்பிக்கை ஆழமாக பதிந்தது. இதெல்லாம் சேர்த்ததுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை. The good and the honest heart always receives and retains the word of God, and it does not stop with merely retaining it, but yields and bears fruit in such a heart. The seed will grow and a new life will be reflected. நல்ல நேர்மையான இதயம் எப்பொழுதும் இறைவனின் வார்த்தையில் நிலை கொள்ளும். அந்த இதயம் நிலை கொண்டதோடு மட்டுமில்லாமல் மிகுந்த பலனளிக்கும். அத்தகைய இதயத்தில் விதை நன்றாக வளர்ந்து புது வாழ்வை பிரதிபலிக்கும். ஜெபம். Lord Jesus, word of God and sower of seed, open our hearts and minds to the riches of eternal life which your sowing holds out to us. ஆண்டவராகிய இயேசுவே, வார்த்தையான இறைவனே, விதை விதைப்பவரே, எங்கள் இதயங்களை திறந்துவிடும். விண்ணக வாழ்வின் செல்வங்களுக்கு எங்கள் மனங்களை உம்முடைய விதைப்பில் நிலைக்கச் செய்யும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி 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 போற்றி. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சியிலே விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். இன்றைய புனிதராக புனித பிரிஜித் அம்மாள் நினைவு கூறப்படுகிறார்.
இந்த உள்ளம் நிறைந்து உன்னில் உள்ளம் வாழ்ந்து வருவாய் வருவாய் இறைவா என்னில் வா. எந்தன் வாழ்வு உன் பணி செய்ய, எந்தன் எண்ணம் உன் வழி செல்ல. எந்தன் வாழ்வு உன் பணி செய்ய, எந்தன் எண்ணம் உன் வழி செல்ல. என் உள்ளம் வாராய் உன் அருள் தாராய், உன் பணி செய்ய வலிமையை அருள்வாய். என் உள்ளம் வாராய் உன் அருள் தாராய், உன் பணி செய்ய வலிமையை அருள்வாய். வருவா இறைவா விரைவா என்னில் வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டலும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவேற்றலும், கிறிஸ்துவின் விழாவினின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியலும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, சாய்தலும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தலும், உம்மை விட்டு என்னை பிரியராதேயும், தீய எதிரிடமிருந்து காத்தலும், என் மரண நேரத்திலும் நீரனை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு தமிழ் பழமொழி, மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. இங்கே அன்பொழி குடிலில் வைக்கின்ற இந்த திருப்பலி மிக எளியது. 10க்கு 10 அறை. அங்கிருந்து ஒளிபரப்பப்படுகின்ற இந்த திருப்பலி எத்தனை குடும்பங்களுக்கு போய் சேர்கிறது. அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் இந்த திருப்பலி பாருங்க. ஒருத்தவங்க தும்கூர் இருக்கு, அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. ராத்திரி ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஃபாதர் வேண்டிக்குங்கப்பா, நாளைக்கு காலை புதுசம் இல்லைப்பா, ஈவினிங் மாஸ் தான் வேண்டிக்கிறேன். இப்படி இந்த ஒரு பங்கில் எத்தனை பேரை நினைவு கூறக்கூடிய வகையில் திருப்பலிகள் இருக்கும். இறந்தவங்க, திருமணம், பர்த்டேஸ் இதெல்லாம் சேர்த்து நாம் இந்த திருப்பலியிலே நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வகையிலும் பொது வகையிலும் இது அமைகிறது. அதைத்தான் லத்தீன் வார்த்தையில் உர்பி எத் ஓர்பின்னு சொல்லுவாங்க. உர்பினா டு த டவுன், ஓர்பினா டு த வேர்ல்டு. உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அருள் ஆசீர் கிடைப்பதாக. இதை இன்னும் பிறருக்கு அறிவியுங்கள். ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆகிய இந்த கடமைகளை நிறைவேற்றுவோம். திருச்சுவையின் வழிபடி நடப்போம். பிறருக்கும் இதை அறிவிப்போம். பிறரையும் பங்கேற்க வைப்போம். நன்றி. எழுந்திருப்போம், ஆசிரியர் பெறுவோம். ஜெபிப்போமாக. விசுவசிப்போருக்கு வாழ்வாகி இறைவா, நீர் மக்களுக்கு தயவாய் என்றும் துணை நிற்க உம்மை கெஞ்சி கேட்கிறோம். வானக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் பாவமாகிய பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.